அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றப் போகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் மண் என் மக்கள் யாத்திரையில நம்முடைய அற்புதமான சங்கராபுரத்தில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த அந்த யாத்திரை தமிழகத்திலே 165 தொகுதிகளை தாண்டி 166வது தொகுதியாக உங்களுடைய அன்பான அந்த தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு. இந்த யாத்திரையெல்லாம் உங்களுடைய யாத்திரை தானுங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அரசியல் நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், தமிழகத்திலிருந்து ஊழல் என்பதை மொத்தமாக ஒழித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் ஐயா. பெரும் திரளாக இந்த யாத்திரையை நீங்கள் பங்கேற்றிருக்கின்றீர்கள். காரணம், இது உங்களுடைய யாத்திரை, உங்களுடைய தலைமுறைக்கான யாத்திரை. குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, சங்கராபுரத்தை பொறுத்தவரை ஒரு சாதாரண தொகுதி இல்லைங்க. நம்முடைய கஷ்டத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய கங்கை முத்து மாரியம்மன் இருக்கக்கூடிய அற்புதமான மண். அம்மாவுடைய அருள் தொடர்ந்து நம் அனைவருக்கும் கூட கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை மிக பழமையான ஒரு மலை, இங்கே ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மலை கல்வராயன் மலை உங்களுடைய தொகுதியில் இருக்கு, முழுவதுமாக இருக்கு. நிறைய மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கின்றார். இன்னைக்கு சங்கராபுர தொகுதியை பொறுத்தவரை ஒரே எம்எல்ஏ பல முறை இங்க இருக்கிறார். அவருடைய பேரும் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல உதயசூரியன். அந்த எம்எல்ஏ அவரே பல முறை தொடர்ந்து இங்க எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சங்கராபுரத்தை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா எம்எல்ஏ உடைய பினாமிகளை தான் பார்க்க முடியுது. மலைக்கு போனீங்கன்னா கல்குவாரி மலை ஒரு பக்கம் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாராய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசுடைய திட்டங்கள் இந்த தொகுதியிலே செயல்படுத்த வேண்டும் என்றால் 40% கமிஷன் இல்லாம சங்கராபுரத்தில் மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கே கஷ்டமா இருக்குதுங்கம்மா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர்களும் வேலை செய்யாம, வேலை செய்யறவங்களையும் விடாம தொகுதி இப்படியே பின்தங்கிய நிலையிலே வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த ஒரு தொகுதி சங்கராபுரம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம், இன்னொன்னு உதயசூரியன் அவர்களும் காரணம். 2 உதயசூரியனும் சேர்ந்து சங்கராபுரத்தினுடைய தொகுதி முன்னாடி போகாம அப்படியே பின்னாடியே வச்சிருக்கிறாங்க ஐயா. அதையெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டும், உங்களிடம் முறையிட வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு. மோடி ஐயா அவர்கள் 10 ஆண்டு ஆட்சியிலிருந்து மறுபடியும் 5 ஆண்டுகள், 2 முறை 5 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறீங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறை மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைப்பதற்காக இந்த யாத்திரை இங்க இருக்குது ஐயா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனை என்னங்க? தரமான கல்வி. தரமான கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கல. ஒரு குழந்தைக்கு தரமான கல்வி கிடைத்தாலே போதும், அந்த குழந்தை அதனுடைய தலைமுறையை பார்த்துக் கொள்ளும் வளர்ச்சி என்பது அந்த குழந்தையினுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஐயா? ஆளுகின்றவர்கள், பணம் இருப்பவர்கள், அவர்களுக்கு தரமான கல்வி. கான்வென்ட்டுக்கு போலாம், எங்க வேணாலும் போலாம், எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாம், 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் கட்டலாம். ஆனா நம்முடைய மோடி ஐயா பாத்தீங்கன்னா சாதாரணமாக நவோதயா பள்ளிகளை இந்தியா முழுவதும் கொண்டு வந்திருக்கின்றார். உலக தரம் வாய்ந்த கல்வி, ஒரு பைசா செலவில்லாம எல்லா ஏழை நடுத்தர மக்களுக்கு நவோதயா பள்ளிகள் இந்தியா முழுவதும் இருக்கும் பொழுது தமிழகத்துல மட்டும் அந்த பள்ளிக்கூடங்களை அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க ஐயா. அப்புறம் எப்படி ஒரு ஏழை தாயினுடைய குழந்தைக்கு ஒரு தரமான கல்வி எப்படி கிடைக்குங்க? பக்கத்துல போய் கர்நாடகாவில் பாருங்க, கேரளாவில் பாருங்க, இந்தியா முழுவதும் பாருங்க. நவோதயா பள்ளிகளை படித்தவர்கள், மருத்துவர்கள் இருந்து இன்ஜினியர்கள் இருந்து இந்தியாவிலே தலை சிறந்த மாணவர்களாக வர்றாங்க. ஆனா இங்க தரமான கல்வி வேணா பிரைவேட் ஸ்கூலுக்கு போ, டொனேஷன் கொடு, கியூல போய் நின்னு கை கட்டி நின்னு அதுக்கப்புறம் சீட்டு வாங்கி குழந்தைய படிக்க வை. இதான் தமிழக அரசு இப்படிதாங்க இருக்கு. இலவசமாக மத்திய அரசு கல்வி கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட அதை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம். ஏன்? திமுக காரங்க நடத்துற தனியார் பள்ளிகள் நல்லா இருக்கணும். தனியார் பள்ளிகள் நிறைய ஆரம்பிச்சாதான் ஒரு பள்ளி ஆரம்பிப்பதற்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும். 11வது 12வது அந்த பள்ளியில் எக்ஸ்டென்ஷன் கேட்டா அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கணும். தரமாக மத்திய அரசு தன்னுடைய நவோதயா பள்ளிகள் மூலமாக
இலவசமான கல்வியை நடுத்தர மக்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஐயா, பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசு ஏகலவ்யா பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. ஐயா, தமிழ்நாட்டிலே 8 பள்ளிக்கூடங்கள் இருக்கு பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு. அதுல ஒரு பள்ளிக்கூடம் ஐயா உங்களுடைய கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிமலையில ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க ஐயா. இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு உதாரணமாக எடுத்து நான் சொல்றேங்க ஐயா. அதாவது பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏகலவ்யா பள்ளிக்கூடங்கள் நாடு முழுவதுமே 694 பள்ளிக்கூடத்துல தமிழகத்துல 8 மட்டும்தாங்க ஐயா இருக்கு. அதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த 8ல 1 உங்களுடைய தொகுதி வெள்ளிமலையில் இருக்குங்க ஐயா. இந்த பள்ளிக்கூடத்தை உதாரணமா எடுத்துக்கலாங்க ஐயா. இந்த பள்ளிக்கூடத்துல அதாவது பழங்குடியின சகோதர சகோதரிகள் எஸ்டி குழந்தைகள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துல மொத்தமாக 2488 பேர் படிக்கிறாங்க ஐயா. 2488 பேர் இந்த மத்திய அரசு பள்ளிக்கூடத்துல முழுவதும் இலவசம். இந்த பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு ஒரு வருடத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1,10,00,000 ரூபாய் செலவு பண்றாங்க. அதாவது முழுவதுமாக மோடி ஐயா பணம் 1,10,00,000 ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நம்ம செலவு பண்றாங்க ஐயா. தமிழகத்தினுடைய 8 பள்ளிக்கூடங்களுக்கு போன ஆண்டு 8,80,00,000 ரூபாய் செலவு பண்ணோம். 2488 பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்தியாவிலே மிக மிக கடினமான தேர்வு, அந்த பரீட்சையை பாஸ் பண்றதே கஷ்டங்கிறது ஐஐடி தேர்வுங்க. நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் 15 பேர் போன வருஷம் தமிழ்நாட்டிலிருந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்க ஐயா. கல்வியினுடைய தரத்தை பாருங்க, ஒரு மத்திய அரசு பள்ளியினுடைய கல்வியினுடைய தரத்தை பாருங்க ஐயா. இங்கே வெள்ளிமலையில கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி தமிழகத்திலே மொத்தமா 8 பள்ளி தாங்க ஐயா. எஸ்டி சகோதர சகோதரிகளுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பள்ளி 15 குழந்தைங்க ஐஐடி பாஸ் பண்ணி ஐஐடியில போயிருக்கிறாங்க ஐயா. ஒரு உதாரணமா சொல்றேன். இப்ப ஏன் நவோதயா பள்ளியை விடமாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் ஐயா? இந்த 2024 நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோளை, நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த இலவசமாக மத்திய அரசினுடைய தரத்துல கொடுக்கக்கூடிய கல்வியை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சபதம். காரணம் ஐயா, கல்வியினுடைய அருமையை தெரிந்தவன் நான். ஒரு சாதாரண கிராமத்துல 32 வீடு இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்து வளர்ந்து தந்தை தாயினுடைய அருள்ல நல்ல நல்ல பள்ளிக்கூடமா செலவு பண்ணி இங்க அனுப்பிச்சான். இங்க போய் படி, அங்க போய் படி. கல்வி இருக்கிறனால தாங்க ஐயா இன்னைக்கு உங்க முன்னாடி மைக்கில் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு அதே கல்வி வர வேண்டும் என்பது எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய தாகம். அதுவும் இலவசமாக உலகத்தரம் வாய்ந்த கல்வி. எதற்கு சங்கராபுரத்தில் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா, உங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை உதாரணமாக எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஆனா எஸ்டி மக்களை தவிர யாரும் அங்க போய் சேர முடியாதுங்க ஐயா. அவர்களுக்காக நடத்தக்கூடிய பள்ளி. ஆனா உங்களுக்காக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை இவங்க பெறது. இரண்டாவது, அதிகப்படியான கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடங்களை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய சபதம். கல்வியை தட்டி எல்லாம் கிராமத்துக்கெல்லாம் தடிக்கெடுந்து விழுந்தீங்கன்னா ஒரு மத்திய அரசினுடைய கல்விக்கூடத்துல உலக தரம் வாய்ந்த கல்வியை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்குதுங்க ஐயா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை என்னங்க ஐயா? 31 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற 31 மாதமா யாராவது ஒருத்தர் அந்த ஆட்சியில் நல்லா இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஐயா. யாராவது ஒருத்தர் நல்லா இருக்காங்க? சென்னைக்கு வந்தீங்கன்னா பள்ளிக்கூட டீச்சர் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, டெட் பரீட்சை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வேலை கொடுக்கல, இவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதின மாணவர்கள் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, பரீட்சை எழுதின ரிசல்ட் வரலைன்னு அவங்க ஒரு பக்கம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, திமுகவுடைய தேர்தல் இருக்கிற வேலை கொடுப்பதாக சொன்னார்கள், நிரந்தரம் செய்வதாக சொன்னார்கள், இல்லைங்க. நான் இன்னொரு பக்கம் போய் பாத்தீங்கன்னா லாரி ஓனர் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர்கள் வந்த பிறகு வரி ஏற்றி விட்டார்கள். ஐயா, திமுகவுடைய ஆட்சியில 31 மாத காலத்துல இவர்கள் செய்த சாதனை என்னன்னாங்க, தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றியதுதான் இவர்கள் செய்த சாதனை. இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்கம்மா. பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, 8,23,000 கோடி கடன் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. நம்முடைய மாநிலம் திமுக வந்த பிறகு மட்டுமே 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன்
இருக்குங்க. இது ஒரு சாதனைன்னு வேற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லிக்கிறார். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ரூபாய் கடன் இருக்குதுங்க. ஒரு ரேஷன் அட்டையை வெளியே எடுத்தீங்கன்னா 3,52,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன். இவர்கள் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது சாதனை, நம்முடைய தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாற்றி வச்சிருக்கிறார். ஐயா, இங்க வரும்போது மக்கள் ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவுல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்க சொல்றது, அண்ணே நம்ம ஊர்ல பாருங்க, சங்கராபுரத்துல அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல சும்மா இந்த பக்கம் நடந்து போனா ஒரு பிராந்தி கடை, மதுபான கடை, இந்த பக்கம் நடந்து போனா ஒரு மதுபான கடை. அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியை சுற்றி 150 மீட்டர்ல 3 மதுபான கடை இருக்கு. எப்படிங்க விளங்கும்? சமுதாயம் எப்படிங்க விளங்கும்? குழந்தைகள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போவாங்க? உங்களுடைய ஊரை உதாரணமா சொல்லும். தமிழகத்திலே 5,500 கடைகள் இருக்குதுங்க ஐயா. இவர்கள் டிஆர் பாலு நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து மதுபானத்தை கொள்முதல் பண்றதுக்கு டாஸ்மார்க் தேவைப்படுது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து கொள்முதல் பண்ணுவதற்கு ஒரு டாஸ்மார்க் தேவைப்படும். போது அந்த பணமும் பெரிய பெரிய முதலாளிகளுடைய கைக்கு வரியை இப்ப கண்டுபிடிச்சான். சாராய ஆலை நடத்துறான். திமுக அரசு சாராய ஆலையை வைத்து சாராய கடைகளை திறந்து 5,500க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம், மூளை முடுக்கெல்லாம், கோவிலுக்கு பக்கத்துல, மசூதிக்கு பக்கத்துல, சர்ச்சுக்கு பக்கத்துலங்க, பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்துல, உங்க சங்கராபுரத்துல 150 மீட்டர் தூரத்துல 3 மதுபான கடைகள் இருக்கு. எப்படி விளங்குங்க? அதனால தமிழகத்தில் இன்னைக்கு மதுவை ஒழிக்கக்கூடிய சக்தி ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க ஐயா முடியும். ஏன்னா இந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் ஆலை நடத்தல, யாரும் மதுபான ஆலையிலிருந்து கமிஷன் வாங்கலீங்க ஐயா. எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம். தமிழகத்தில் கள்ளுக்கடைகளை திறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இந்த அரசியல் மாற்றம் மிக மிக முக்கியம். நம்முடைய அப்பா அம்மா ஏழையா இருந்தாங்க, எத்தனை நாளைக்கு அம்மா சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடியை தேடி தேடி உங்க வீட்டுக்கு கொடுக்க விரும்புறார். தேடி தேடி வீடு இல்லையா, மோடி வீடு. கழிப்பறை இல்லையா, மோடி கழிப்பறை. உங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் இல்லையா, 300 ரூபாய் மானியத்தோடு எரிவாயு சிலிண்டர். எல்லாத்தையும் மோடி அவர்கள் தேடி தேடி கொடுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஷ செடிகள் அதை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. நீங்க கொடுக்கிற பாதி பெட்டிஷன் என்ன, அண்ணே அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன், ஆனா திமுக காரனா பார்த்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நான் வீடு இல்லாம இருக்கிறேன், 2 வருஷமா கியூல இருக்கேன், என் வீட்டை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வேகமா கொடுக்க சொல்லணும். இங்க வாங்குற அப்ளிகேஷன் அம்மா தாயி, இந்த எண் மக்கள் யாத்திரையில நீங்க கொடுக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரம் அப்ளிகேஷனை படிச்சு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் கிராமப்புற பகுதிகளுக்கு வரக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அப்பனா மோடி ஐயா கொடுக்கிற வீடு உங்களுக்கு வரக்கூடாது. இவங்களை சண்டை போட்டு இவங்களை தாண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நீங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும், நீங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மட்டும் 50,030 மோடி வீடுகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். 9 ஆண்டுகள்ல 50,030 வீடுகள். இவங்களை தாண்டி நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஒரு வீட்டுக்கு 2,69,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு மானியங்க ஐயா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே 1,51,284 வீடு, 1,50,000 வீடு குடிக்கிற தண்ணி பைப்ல வருதுங்க ஐயா. ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக மோடி ஐயாவுடைய கனவு திட்டம் இன்னைக்கு வருது. ஆனா 100% நம்ம திட்டங்க ஐயா. 100% மத்திய அரசுடைய பணம். அதுக்கு 8,000 ரூபாய் பணம் கேட்கிறாங்க. யாராச்சும் கவனிச்சீங்களா? டெபாசிட் கொடு, பணம் கொடு, வீட்டு வாசல்ல பைப் போடணும்னா 4,000 கொடு, வீட்டுக்குள்ள பைப் போடணும்னா 6,000 கொடு. இது 100% மோடி ஐயாவுடைய இலவச திட்டம். தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் பைப்பு மூலமாக குடிநீர் வர வேண்டும். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி மத்திய அரசு 1,51,284 வீடுகளுக்கு எனக்கு தண்ணி வருதுங்க ஐயா. கழிப்பறைகள் 2014 மோடி ஐயா வந்த பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கட்டி நாம் கொடுத்திருக்கக்கூடிய கழிப்பறைகள் மட்டுமே 1,74,938. ஐயா நான் 1, 2, 3 சொல்ல லட்சத்துல பேசிட்டு இருக்கேன். 50,000 வீடு, 1,74,000 கழிப்பறை,
1,51,000 குடிநீர் பைப்பை பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா. சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி கேஸ் எடுப்பு, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கள்ளக்குறிச்சி ஐயா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை இருக்கு. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போல அதை பயன்படுத்திக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட பயன்பெற்றவர்கள் 1,97,414 பேருங்க ஐயா. அதாவது நாம் 10 ஆண்டுகளாக உங்களுக்காக வேலை செய்துவிட்டு உழைத்து விட்டு உங்கள் முன்னால் வந்து நாங்க வரதி கொடுக்கிறோம், ரிப்போர்ட் கொடுக்குறோங்க ஐயா. நீங்க ஓட்டு போட்டீங்க, மோடியை மீது நம்பிக்கை வச்சீங்க, இதையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். இத்தனை பேருக்கு நம்முடைய மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று உங்கள் முன்னால் வரதி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா. அடுத்து நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கிறேன். வங்கி கணக்குக்கு 6,000 ரூபாய் வருதுங்க ஐயா. வருஷத்துக்கு 6,000 ரூபாய், 3 தவணையில் 2,000 வருது. மோடி ஐயா வந்த பிறகு 15 தவணை ரூபாய் 30,000 ரூபாய் இதுவரை 9 ஆண்டுகள்ல வங்கி கணக்குக்கு பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி பாருங்க, பேர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய கௌரவ நிதி 6,000 ரூபாய் வருஷத்துக்கு வருதுங்க ஐயா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழகத்துல ஒரு முதல் 8 மாவட்டத்தில் அதிகமா இருக்கிற விவசாய பெருமக்கள் 1,81,648 விவசாயி கணக்கு போட்டுங்க ஐயா. 1,81,000 விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்து கணக்கு போடும். திமுக கொடுக்கிற 1,000 ரூபாயை விட பல மடங்கு அதிகங்க, பல மடங்கு அதிகம். 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு 9 ஆண்டுகள் 1,81,000 விவசாயம் சத்தம் போடாம வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் ஐயா. அம்மா நீங்க புரிஞ்சுக்கணும், சென்னை வெள்ளத்துல திமுக 6,000 ரூபாய் கொடுத்தா பாத்தீங்களா? அந்த நோட்டை எல்லாம் இப்படி பிரிச்சு அந்த 500 ரூபாய் நோட்டை எல்லாம் இப்படி பண்ணி இந்த விசிறி மாதிரி பண்ணி திமுக போட்டோ எடுத்து பாத்தீங்களா? தளபதி கொடுத்தாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா? அண்ணே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 6,000 ரூபாய் கொடுத்ததும் மோடி, கவர் கொடுத்ததும் ஸ்டாலின் ஐயா. கவர் ஐயா, அந்த 6,000 ரூபாய் போடுற கவரு ஸ்டாலின் ஐயாது, கவருக்குள் இருக்கக்கூடிய பணம் நம்மளது. இந்த அந்த காலத்து படத்துல சொல்லுவாங்க, மாப்பிள்ள அவருங்க ஆனா சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு தமிழகத்துல நம்முடைய திட்டங்களை எல்லாம் உங்களிடம் தடுப்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இங்க இருக்குதுங்க. அம்மா ரேஷன் கடைக்கு போறீங்க, அரிசி வாங்குறீங்க, தாய் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, அரிசி வாங்குறீங்க ரேஷன் கடையில். 1 கிலோ அரிசி 34 ரூபாய்ங்க ஐயா. 34 ரூபாய் 1 கிலோ அரிசி. மத்திய அரசுக்கு அடக்க விலை 32 ரூபாய் மோடி ஐயாது, 2 ரூபாயும் மஞ்சப்பையும் ஸ்டாலின் ஐயா. 2 ரூபாய் மஞ்சப்பை ஸ்டாலின் ஐயா. ஐயா அம்மா ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு 10,76,000 கோடி ரூபாய், 10,76,000 கோடி ரூபாய்
9 வருஷத்துல நிதி நமக்கு வந்திருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இல்லை. நமக்கு எம்பி கொடுத்திருக்காங்களா, ஓட்டு போட்டிருக்காங்களான்னு பார்க்கல. தமிழகத்திலிருந்து ஒரு எம்பியா 39 எம்பியா மோடி ஐயா பார்க்கல. பக்கத்து மாநில கர்நாடகா 25 எம்பி கொடுத்திருக்கிறாங்க, அதை பார்க்கல. மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ 9 ஆண்டுகளாக எந்த குறையும் இல்லாமல் நம்முடைய ஆட்சியில் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் அரசு மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய நோக்கம். இன்னைக்கு திமுக 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க. 6வது முறையாக 1967 முதல் முறை, 5 முறை ஆட்சியில் இருந்து 6வது முறை. இவங்க 5 முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி, அதாவது 1967 இருந்து 2011 வரை திமுக தலைவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி எவ்வளவு இருக்கும் ஐயா சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே 5 முறை முதலமைச்சரா இருந்தாங்க. 5 முறையும் கலைஞர் கருணாநிதி ஐயா முதலமைச்சரா இருந்தாங்க. அண்ணாதுரை ஐயா 2 வருஷம் இருந்தாங்க முதல். இவங்க மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருப்பாங்க சொல்லுங்க ஐயா. ஏதோ வந்திருக்குமா, அங்க நீங்க வந்திருக்கணுமா? ஐயா அவர்கள் மொத்தமாக தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சியில் இருந்து கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. நாம் இந்த 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி 15. இதாங்க ஐயா நீட் ரகசியம். நீட் ரகசியம் ஒண்ணு இல்லை. நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியா ஆரம்பிச்சு நீட்ல மாணவர்கள் அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறோம். திமுக தனியார் மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிச்சு நீட் இல்லாம டொனேஷன் அங்க போய் படிக்கணும் விரும்புறாங்க. இதாங்க அந்த 2 கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். அதுல 15 மருத்துவக் கல்லூரியில ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். அதுல ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரி, கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை நாம் எங்கேயுமே குறை வைக்கலைங்க. விவசாயியாக இருக்கட்டும், ஏழை தாயாக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், முத்ரா கடன் திட்டமாக இருக்கட்டும், உங்களுடைய பெருவெளி சாலைகளாக இருக்கட்டும், எங்கேயுமே குறை வைக்கலைங்க ஐயா. 9 ஆண்டுகளாக நேர்மையாக, நாணயமாக, லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு அரசு நம்முடைய அரசு. லஞ்ச ஊழல் செய்ய தெரியாத ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஐயா உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த முறை நீங்க எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றார். ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா ஸ்பெயின் கிளம்பி போயிருக்கிறார். அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வம்புக்கு இருப்பேன். அன்னைக்கு துபாய் போயிட்டு வந்தீங்க, பணம் வரல. 1.5 வருஷம் ஆச்சு, நான் 1 ரூபா கூட வரல. சிங்கப்பூரும் அன்னைக்கு சிங்கப்பூர் ஜப்பானும் போயிட்டு வந்தார், 1 ரூபா கூட வரலையானே. ஸ்பெயின் போயிட்டு வந்திருக்காரு 10 நாள். கொஞ்சம் முதலீட கொண்டு வரங்கிறாரு. வழக்கம் போல எந்த பணமும் வரப்போறது. இந்தியால எந்த முதலமைச்சரும் 2 வருஷத்துல 4 ஃபாரின் ட்ரிப் போனதாக இல்லை. நம்முடைய முதலமைச்சர் ஃபாரின் ட்ரிப்பா போயிட்டு இருக்கார், வெளிநாடா போயிட்டு இருக்கார். வெளிநாடு போய் பிரயோஜனம் இருந்தா பரவாயில்லைங்க, பணம் வராம இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார், எந்த காரணத்திற்கும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா வரக்கூடாது, இந்தி கூட்டணி தான் வரணுங்கிறார். ஐயா நான் தெரியாம கேட்கிறேன், இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க ஐயா? இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச நிதிஷ்குமார் பாருங்க. இது எப்படி நாங்க ஐயா, நிதிஷ்குமார் டிரைவர், இவங்க எல்லாம் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க அந்த பஸ்ல. ஸ்டாலின் ஐயா, கருணாநிதி ஐயாவுடைய பையன், ராகுல் காந்தி ஐயா ராஜீவ் காந்தி ஐயா பையன், ஃபரூக் அப்துல்லா ஐயா பையன் உமர் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே பாலா சாஹிப் தாக்கரே ஐயாவுடைய பையன், எல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. நிதிஷ்குமார் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார். ஸ்டாலின் ஐயா சொல்ற வண்டி சூப்பரா போகுது, போன வாரம் வண்டி வேகமா போகுது, வண்டி செங்கோட்டையை நோக்கி போகுது. பஸ் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டு பிஜேபியில் ஏறிட்டார். இந்த வண்டி நமக்கு வராதுங்க, இந்த வண்டி திருப்பவும் உள்ள, இந்த வண்டி ஓட்டவும் உள்ள, நமக்கு இந்தி கூட்டணி வண்டி சரியா வராது. நேற்று பாரதிய ஜனதா கட்சியோடு மறுபடியும் இணைந்து பீகாரில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. வங்காளத்துல மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, இந்த வண்டி ஸ்பேர் பார்ட்ஸே சரியில்லை, காங்கிரஸ்கார கூட்டணிக்கே வந்துடாத ஓடி போயிடும். ஐயா பஞ்சாப் அதே பிரச்சனை, ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுக்கு சீட் தர மாட்டோம். இந்த இந்தி கூட்டணி எப்படின்னாங்க ஐயா, 4 ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு பஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயா பஸ்னா சேஸ் இருக்கணும், இன்ஜின் இருக்கணும், டிரைவர் இருக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி, யாருமே இல்லை. 4 பேரிச்சம்பழத்துக்கு போற தகர டப்பாவை சேர்த்து வச்சுட்டு வண்டிங்கிறான். ஐயா நம்மளது அப்படிங்க இல்லைங்கய்யா. 98, 99 இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றோம். 10வது ஆண்டுல ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குண்டூசி திருடி விட்டார் என்று மோடியின் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க ஐயா. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா.
யார் பையன்? பொன்முடி அண்ணக்கா என்ன ஆச்சுங்க? நேத்தா பொன்முடி அண்ணன் தொகுதி திருக்கோவிலூர் போயிட்டு வந்தாங்க ஐயா. ஒரு 25,000 பேர் வந்துட்டாங்க. 25,000 பேர் திருக்கோவிலூர் வந்தாங்க. நான் சொன்னேன், அண்ணே நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நான் பொன்முடி அண்ணன் பத்தி குற்றவாளி ஊழல்வாதின்னு பேசினேன், தீர்ப்பு ஜட்ஜி தான் கொடுத்தாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ நான் தீர்ப்பு கொடுத்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கிறேன். ஐயா இன்னைக்கு ஊழல்வாதிகளே தமிழகத்தில் இடம் கொடுக்கூடாதுங்க ஐயா. ஏன் மக்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள்? நம்முடைய பொருளாதாரம் ஏன் உயராமல் இருக்கிறது? இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால், ஒரு குரூப் கோபாலபுரத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் பொன்முடி அந்தந்த ஊர்ல ஒரு சிற்றரசர் நம்முடைய வரி பணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நீங்க பாருங்க, பொன்முடி இதற்கு முன்பு அமைச்சர், பைய கௌதம் சிகாமணி உங்க தொகுதி எம்பி. அப்படி எட்டி குச்சி அந்த பக்கம் போனீங்கன்னா, எட்டி குச்சி அந்த பக்கம் போனீங்கன்னா துரைமுருகன் மந்திரி, அவரு பையன் வெள்ளூர் எம்பி. அப்படி எட்டி குச்சி சென்னைக்குள்ள போனீங்கன்னா தென் சென்னை எம்பி ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவருடைய அண்ணன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அவங்க அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் தமிழச்சி தங்கபாண்டியன் தென் சென்னை எம்பி. அப்படியே கொஞ்சம் வட சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன், அவங்க அப்பா உங்களுக்கு தெரியும் முரசொலி மாறன். அப்படியே மேல குதிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, அவங்க அப்பா ஆற்காட்டு வீராச்சா. ஐயா தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் இருக்குதுங்க. தரம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அடிப்படையில பொதுநல வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய குழந்தைகளா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இல்லைங்க ஐயா, அவருடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் வருவ வேண்டும் என்பதற்காக முன்னேற்றம். இன்னைக்கு கௌதம் சிகாமணி அவர் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? மக்களோட மக்களா வந்து ஒரு டீ கடைக்கு போய் அண்ணாக்காவை பார்த்து என்னங்க பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்களா? திட்டங்கள் வந்திருக்கா? வேண்டாம். நம்ம குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும். கோபாலபுரத்து குடும்பத்தையும் தூக்கணும், பொன்முடி அவர்கள் குடும்பத்தையும் தூக்கணும். ஒரே குடும்பம் ஆட்சியிலிருந்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் 2024 வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அதான் அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேங்க. நீங்க இந்த முறை எதையும் பார்க்க வேண்டாங்க, மோடியை மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்க, வேற எதுவும் பார்க்காத. ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு தூரம் வந்துட்டு இல்ல, ஒரு எதிர்கட்சி நண்பர் வந்து கொடுத்தார், நீ கள்ளக்குறிச்சி வரைக்கும் வந்துட்டு இல்ல, அவ்வளவு தைரியம் உனக்கு, வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு போனேன். நான் சொன்னா, எங்க வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் கூட அவருடைய பெயர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி தான் எங்க வேட்பாளர். அந்த வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வார், நரேந்திர மோடி உங்களுக்கு வேலை செய்வார். நாங்க வேட்பாளர் பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. யார் நிறுத்தினாலும் கட்சி கட்டுப்பட்டிருக்காங்க, நரேந்திர மோடி கட்டுப்பட்டிருக்கின்றார். நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதை நம்ம 543 எம்பிக்கள் செய்யறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் எந்த திட்டம் சங்கராபுரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை கொடுப்பது மட்டும்தான் வேட்பாளருடைய கடமையை தவிர, அந்த வேட்பாளர் அப்பா யாரு, அம்மா யாரு, எங்க பிறந்தாரு, என்ன ஜாதி, அது தேவையில்லைங்க ஐயா. நமக்கு இன்னைக்கு யார் நின்றாலும் கூட நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துறீங்க. இந்தியாவுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லைங்க ஐயா. இந்த கட்சி கூட்டணியில யாரும் இல்ல. வண்டி ஓட்டிட்டு இருந்த நிதிஷ்குமாரே பாதியில வண்டி நிறுத்தி இறங்கி ஓடி வந்துட்டாரு. டிரைவர் எல்லாம் அந்த பஸ் ஓரத்தில் நின்று இருக்கு, பிரேக் டவுன் மோட்ல இருக்குதுங்க ஐயா. ஒருத்தர வந்து கிளட்ச் போர்டு இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டணி தலைவர். அதனால அன்பான வேண்டுகோள், இந்த முறை உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான யாத்திரை வெயில பொருட்படுத்தாம, எதையும் பொருட்படுத்தாம, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எங்களோடு வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய மொத்த குழுவும் அவருடைய தலைவராக இருந்து அற்புதமாக ஒருங்கிணைத்த அண்ணன் அருள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர், கட்சி வளர்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அக்கா கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர், மூத்த தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நம்முடைய மாநில சிறப்பு வாழ்த்துக்களை, வணக்கங்களையும் தெரிவித்து,
நம்முடைய மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர்கள் மேல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பிரகாசம் அவர்கள், குமரவேல் அவர்கள், செல்வ கணபதி அவர்கள், மலையம்மாள் அவர்கள், காந்திமதி அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், மோகன் அவர்கள், சத்யசுந்தர் அவர்கள், மதியலான் அவர்கள், அங்கமுத்து அவர்கள், கோபிமுத்து அவர்கள், கோபிநாத் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் சங்கராபுரம் கிழக்கு வேல்முருகன் அவர்கள், மேற்கு ராமச்சந்திரன் அவர்கள், சங்கராபுரம் தெற்கு வி ராமச்சந்திரன் அவர்கள், கல்வராயன் மலை, குறிப்பாக கல்வராயன் மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா நம்ம ஆட்சியினுடைய நோக்கமே மலைப்பகுதி, தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி, எங்கே வளர்ச்சி வரவில்லையோ அங்கே வேண்டும் என்பது நம்முடைய அதிமுக்கியமான கொள்கை. கல்வராயன் மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, கள்ளக்குறிச்சி மேற்கு பாக்யராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.